வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு உண்டான அஃபிஷியல் ரிசல்ட் எப்படி நம்ம வந்து பார்க்கறது, 290 எடுத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போனாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் இருந்து கொண்டே நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்புக்கு போகலாமா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தியமாகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக 1 by 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொண்டு எல்லா விதமான டவுட்டையுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரேஷன் கடையுடைய வேலைவாய்ப்பு A to Z, அதாவது எங்கே தொடங்கி எங்கே முடியுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த ரேஷன் கடையில் இருந்து கொண்டு வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாமா. இதுக்கு மாதம் ஒரு 20,000 ரேஷன் கடை வேலைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்சன்மேட்டாக ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வந்து முடங்கிடக்கூடாது. இன்னும் மேற்படி அடுத்த வேலைன்னு போய் ஒரு மினிமம் ஒரு 40,000 to 50,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் கிடைக்கிற மாரி ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இனி வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோனா இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பெனிஃபிட் வராமல் போயிருக்கோம். அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான பெனிஃபிட் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ரேஷன் கடையில் வந்து சின்ன ஒரு அப்டேட் விட்டால் கூட உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட மாட்டோம். உடனே வந்து தெரியப்படுத்துவோம். அதற்கு நீங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், இந்த ரேஷன் கடை வேலையில் இருந்துக்கிட்டே நாம் எப்படி வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. விண்ணப்பிக்கையும் ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே ஆன்லைனில் விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் விட்டாங்க. ஆஃப்லைனில் விட்டதுனால நிறைய விதமான இஷ்யூ வந்த காரணத்தினால உடனடியாக ஆஃப்லைன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து விடலாம் அப்படிங்கிற மாரி ஆன்லைனில் விடுறதுக்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. அப்புறம் ஆன்லைனில் விடுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அதாவது அந்த பணம் சம்மந்தப்பட்ட இஷ்யூ மெயினாக இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணுறது போடுறது இது எல்லாமே பார்க்குறது, இந்த ஃபார்ம்லாம் கரெக்டானு பார்க்குறது இது எல்லாமே ரொம்ப பேப்பர்ஸ் அதிகமாக வருது. ஒரு மாவட்டத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் இவ்வளோ பேப்பர்ஸ் வருது. அதனால் ஆன்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேப்பர்ஸ் பண்டல் வந்து குறையும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அங்கே உடனே பண்ணுறக்கூடிய அங்கே ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை குறைவு அப்படிங்கிறதுனால இந்த ஆன்லைன் ப்ராசஸ் வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஆன்லைனில் பண்ணினது உங்களுக்கு பிடித்திருக்கா பிடிக்கலையா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது வந்து சரி, ஆன்லைன்லேயே போடலாம், ஆன்லைனில் ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க ஆன்லைனில் இருக்கலாம் அப்படிங்கிறீங்க எஸ் கொடுங்க. இல்லை ஆன்லைன்லாம் வேண்டாம் அப்படிங்கிறீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆன்லைன் வேண்டாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ஆன்லைனில் போட்டது பிடிச்சிருக்கோ அவங்க வந்து க்ரீன் கலர் ஹார்ட்டை வந்து கீழே போடுங்க. அதேமாரி எனக்கு வந்து ஆன்லைனில் போட்டதெல்லாம் பிடிக்கலப்பா, ஆஃப்லைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் கலர் ஆட்டை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எத்தனை பேர் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அப்படி சப்போஸ் எல்லாருமே வந்து ஆஃப்லைனை தேர்ந்தெடுத்தால் அந்த வேலை வாய்ப்பு மறுபடியும் ஆஃப்லைன் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து எதை விருப்பப்படுறாங்களோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் ரெடி பண்ணும். அதனால் உங்ககிட்ட கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இதுமாரி ஓட் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் கீழே பிடித்திருக்கு அப்படின்னா, அதாவது ஆன்லைனில் ஆட்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா க்ரீன் கலர் ஆர்ட்டு பச்சை கலரில் கீழே ஹார்ட்டின் போடுங்க. அதேமாரி இல்லை எனக்கு வந்து பிடிக்கலை, எனக்கு வந்து
ஆஃப்லைன்லேயே இருக்கட்டும் அப்படின்னா ரெட் கலர் ஆட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பற்றி இப்போ நம்ம சிறிது நேரம் பார்க்கலாம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் இருந்து கொண்டே நாம் எப்படி வேறு வேலைவாய்ப்புக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்களா? விண்ணப்பிச்சு எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு நீங்கள் வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இப்போ ரெகுலராக போயிட்டு இருக்கீங்க. யாராச்சும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா விதமான இணையதளத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஷேர் பண்ணணும் விருப்பம் இருந்தால் உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். இப்போயே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டே உங்களுக்கு மாதம் ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். அது எப்படி நம்ம 40,000 மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு கிராம வங்கியில் உங்களுக்கு வந்து உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அந்த வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். அதாவது அங்கே போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பதிவு பண்ணியிருக்கணும். ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தது எல்லாமே சீனியரிட்டி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணீங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜரும் பார்த்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஷீட்டு தான் அங்கே வந்து பேசும். நீங்கள் வந்து 2009 கூட 10th முடிச்சிருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட்டை 2019 பண்ணியிருந்தாலுமே 2019 தான் கணக்கை ஒழிஞ்சு 2009 கணக்கு கிடையாது. அதனால் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 9-10 வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் தான். அதனால் 10 வருஷத்தில் யாரெல்லாம் ரெனியூவல் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தவங்க உள்ளே வந்திருந்தாங்களா அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் யாரெல்லாம் பதிவு பண்ணாமல் இருக்கிறீங்களோ உடனடியாக பதிவு பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. அதாவது 2000 2020 யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி அவங்க செட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி கவர்மெண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த ஆஃபர் கொடுக்கும். அது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்குண்டான போர்ட்டலு. அந்த போர்ட்டலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு நீங்கள் 2009 2010 பண்ணியிருக்கீங்களா, அதை வந்து 2009 வந்து பண்ணிக்க சொல்லி ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே கூட கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து நாங்கள் இப்போயே போய் 2009 பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கான போர்ட்டல் அங்கே இருக்காது. நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணோன்னு அவங்க கவர்மெண்ட் விட்டால் தானே போய் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. அதுமாரி தான் அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதோ அதுதான். அது அங்கே வந்து டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்றைக்கி போய் அப்ளை பண்ணுறீங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், இன்னைக்கு டேட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை போய் எடிட் பண்ணவோ கரெக்ஷன் பண்ணவோ முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது இது. அப்படி தான் வந்து சிஸ்டம் மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் போய் அப்போ வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர்னு சொல்கிறேன்ல, அதை வந்து கவர்மெண்ட் வந்து நான் இந்த ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் பண்ணுற ஆப்ஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாரி அரசு தரப்பில் வந்து சொல்லுவாங்க. எல்லா இதுக்குமே சொல்லுவாங்க. அப்படி சொன்னோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைம் கரெக்டாக பார்த்துட்டு இருந்து நீங்கள் போய் கரெக்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிக்கணும். நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க 2 பேர் சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு வந்து ஜாயின்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணுறப்ப இந்த ஆஃபர் வந்த உடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். உடனே அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் ஆகிட்டாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர், ஒயிட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் பேண்ட்டு உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு இன்னமுமே வந்து டச்சில் தான் இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக போயிருக்காரு. ரெண்டும் ஒரே பேங்க்கு தான். இது வந்து இங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம வங்கி, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் வந்து 1 by 1 ஷேர் பண்ணுவோம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போன செட்டில் வெறும் 290 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க் எக்ஸ்டெண்ட் பண்ணி 300 மார்க்குள்ளக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதா பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குது. யாரெல்லாம் 300 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யாரெல்லாம் 10ஆவதுல என்ன மார்க்கு, 10th அப்படின்னு போட்டு கீழே மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன ஊர், உங்களுடைய மார்க் என்ன. அடுத்தது இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு ஆன்லைனில் விட்டது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிச்சிருந்தது அப்படின்னா க்ரீன் கலரு, பிடிக்கல அப்படின்னா ரெட் கலரு. இது யாரெல்லாம் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அட்வான்ஸாக
நாங்களே வந்து முயற்சி எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பல விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.